அந்த நர்ஸ் மங்கா விட்டு போனாதான் அவளை நான் கொலை பண்ண முடியும். அந்த கமலா எப்போ மங்காவை விட்டுட்டு போவா? தெரியலையே மேடம். சீக்கிரம் போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. யாருக்கும் தெரியாம மங்காவை நான் கொன்னுட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சரி, எனக்கு சீக்கிரமா கால் பண்ணு. சொதப்பாம நான் சொன்னது நடக்கணும். கண்டிப்பா மேடம், கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஓ ஸ்ரீஜா, அப்போ நீ சொன்ன முதல் 3 பலியில முதல் பலி மங்காவா? ஆமாமா, அபியோட பிறந்த நாள் பரிசா நான் அபிக்கு கொடுக்க போற முதல் பலி மங்கா. அது இல்லாம அபிக்கு இன்னும் 2 பிறந்த நாள் பரிசு காத்திருக்கு. இன்னும் 2 பலி யாரடி? பொறுத்திருந்து பாருமா. என்னை எதிர்த்து அந்த அபிக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாருமே எனக்கு எதிரிதான். மங்கா இல்லாம என்னோட எதிரிங்க இன்னும் 2 பேரு இன்னைக்கு சாக போறாங்க. என்னைக்கும் இல்லாம ஸ்ரீஜா இன்னைக்கு இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கா? இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சு பார்த்தாலே நெஞ்சு படபட நடிக்குதே. ஐயோ, இந்த மாதிரி கடையில தான் அபி பர்த்டேக்கு கேக் ஆர்டர் கொடுக்கணும். அப்பதான் கேக் செமையா இருக்கும். என்ன மாதிரி கேக் டிசைன் பண்ணலாம்? கண்டிப்பா கேக் ரெகுலர் டிசைன்ல இருக்க கூடாது. பார்த்தோன்னே அபி இம்ப்ரெஸ் ஆயிடணும். அந்த மாதிரி இருக்கணும். என்ன பண்ணலாம்? டெய்லர், உன் பர்த்டே கேக் டிசைனுக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. கேக்ல இருந்து உன் பர்த்டேக்கு வர்றவங்க வரைக்கும் எப்படி அசத்துறேன் பாரு. நான் இன்னைக்கு இங்க வந்து உங்க எல்லாரையும் பார்த்து உங்க கூட சாப்பிட்டதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன பூர்ணாவை தான் பார்க்க முடியல. சரி பரவாயில்ல, பூர்ணா சென்னைக்கு வந்ததும் நான் இன்னொரு நாள் பாத்துக்கிறேன். சஞ்சீவ் எனக்காக வீட்டுல காத்துட்டு இருப்பான். நான் கிளம்புறேன். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எங்களை வந்து பாத்துட்டு போங்க அபி. கண்டிப்பா செல்வி அக்கா. அபி, பூர்ணா, அபி, உங்க எல்லாரையும் நேர்ல பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? எப்படி இருக்கீங்க அபி? நல்லா இருக்கேன். நீங்க? பார்த்தா தெரியல நான் நல்லா இருக்கேன்னு. நான் அப்ராட்ல இருந்து திடீர்னு கிளம்பி சென்னைக்கு வருவேன்னு நீங்க எதிர்பார்க்கவே இல்லல? நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா நீங்க இன்னைக்கு இந்தியா வரதா செல்வி அக்கா சொல்லிருந்தாங்க. சொல்லிட்டாளா? செல்வியால ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கூட மெயின்டைன் பண்ண முடியாதுல்ல? இன்னைக்கு நான் யதார்த்தமா கிளம்பி சென்னைக்கு வந்தேன் அபி. வந்ததுக்கு அப்புறம் தான் சஞ்சீவ் சொல்லி எனக்கே தெரியும் இன்னைக்கு உங்க பிறந்த நாள்னு. நல்ல வேலை உங்க பிறந்த நாள் அன்னைக்கு நான் சென்னையில இருக்கேன். இல்லாட்டி ஒரு பெரிய சந்தோஷமான விஷயத்த மிஸ் பண்ணிருப்பேன். பூர்ணா, நீங்க அப்ராட்ல இருந்து ரொம்ப நாள் கழிச்சு சென்னைக்கு வந்திருக்கீங்க. நீங்க வந்த உடனே ஒரு விஷயத்த சொல்லி உங்களை சங்கடப்படுத்த போறேன்னு கவலையா இருக்கு. சங்கடப்பட போறேனா? அப்படி என்ன விஷயம் அபி, சொல்லுங்க. அபி, என்ன யோசனை சொல்லுங்க. அது
சஞ்சீவ் பேர்ல இருக்கிற 10 கோடி கடன்ல 5 கோடிய நான் இப்பவே கட்டிடுவேன். மீதி இருக்கிற 5 கோடி கடனை செட்டில் ஆனதா கழிச்சிடணும். நான் உங்க பொண்ண பெஸ்ட் பிசினஸ் விமன் ஆக்குன மறுநாள், அதாவது நம்ம டீலோட 30வது நாள், ஏன் சஞ்சீவ இந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டரா நீங்க ஆக்கணும். என்ன அப்படி சொல்றீங்க? அவ்- நம்ம கம்பெனியை விட்டுட்டு போய் வர்மா பொண்ணோட டைரி ஃபார்ம்ல சேர போறீங்களா? அவ்- என்ன அபி இது? அபி, நீங்க வேலைக்கு சேரும் போது மினிமம் 1 இயர் நம்ம கம்பெனில ஒர்க் பண்ணி தரேன்னு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி கொடுத்திருக்கீங்கல்ல, அத மறந்துட்டீங்களா? மறக்கலாம் ஒண்ணும் இல்ல பூர்ணா. எனக்கும் இங்க ஒர்க் பண்ணணும்னு ஆசைதான். ஆனா என் சூழ்நிலை, நான் இங்க இருந்து போய் தான் ஆகணும். நான் போனாதான் என் சஞ்சீவ கடன்ல இருந்து காப்பாத்த முடியும். அதே நேரம் என் சஞ்சீவ திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும். சஞ்சீவ பெரிய ஆளாக்க எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு இது. பூர்ணா, நான் இத மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன். அதான் வர்மா கிட்ட அப்படி டீல் பேசினேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. 1 வருஷம் உங்க கம்பெனில நான் வேலை செய்ய போறேன்னு சொன்ன வாக்க மீறிட்டேன்னு தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. அபி, நான் சும்மா உங்க கூட விளையாடின அபி, அதுக்கு போய் கண் கலங்கிட்டு இருக்கீங்க. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அபி. செல்வி முன்னாடியே போன் பண்ணி சொல்லிட்டா. என்ன அபி, எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? நான் உங்க ஸ்டூடெண்ட், என்னோட ரோல் மாடல் நீங்க. நீங்க திரும்பவும் பழைய மாதிரி எந்திரிச்சு நிக்கணும், அதுதான் என்னோட ஆசை. அதுக்காக நான் என்னைக்கும் தடையா இருக்க மாட்டேன் அபி. அபி, நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு வந்து இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணலனா இந்த கம்பெனியே இருந்திருக்காது, எப்பவோ க்ளோஸ் ஆகியிருக்கோம் அபி. இந்த கம்பெனிக்கு கிடைச்ச பொக்கிஷம் அபி நீங்க. உங்களை என் சுய லாபத்துக்காக கூடவே வச்சுக்கணும்னு நினைக்கிறது பெரிய பாவம் அபி. அந்த பாவத்தை நான் என்னைக்கும் செய்ய மாட்டேன். நீங்க சந்தோஷமா போங்க, உங்க சஞ்சீவ ஜெயிக்க வைங்க. இந்தியாவில இல்ல, உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரனா நம்பர் 1 பிசினஸ் மேனா மாத்துங்க. உங்களை ஃபாலோ பண்ணி உங்க அளவுக்கு இல்லனாலும் கம்பெனியை மேல கொண்டு வர்றதுக்கு நான் கொஞ்சம் ட்ரை பண்றேன். எனக்கு இது போதும் பூர்ணா. சரி, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் அபி, உங்களை பெரிய எனக்கு மனசே இல்ல அபி. ஆனா இப்ப நீங்க போய் தான் ஆகணும். லைஃப் இஸ் ஒன் கிரியேட் ஜர்னி. வாழ்க்கைன்ற நீண்ட பயணத்துல நம்ம யாருக்காகவும் எங்கேயும் நிக்க முடியாது, நிக்கவும் கூடாது. ஆல் தி பெஸ்ட். இத்தனை நாள் என்ன நம்பி இந்த கம்பெனியை ஒப்படைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன பூர்ணா இது? அன்னைக்கு நான் சொல்லி கை தட்டினவங்க இன்னைக்கு உங்க மேல இருக்க மரியாதையாலையும் பாசத்தாலையும் அவங்களே கை தட்டுறாங்க. இதுதான் அபி உண்மையான திறமைசாலிக்கு கிடைக்கிற மரியாதை. திரும்பவும் சொல்றேன் அபி, நீங்க எப்பவும் ஜெயிக்க பிறந்தவங்க. கோ டு நெக்ஸ்ட் லெவல்.
சார் நாங்க கஸ்டமர் கேட்கறதுக்கு ஏத்த மாதிரி கேக் ரெடி பண்ணி கொடுக்கறவங்க தான். ஆனா நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கேக்கை ரெடி பண்ண யாராலையும் முடியாது, ரொம்ப கஷ்டம். சார் 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 இன்னைக்கு என் ஒய்ஃபுக்கு பிறந்த நாள் சார். புரியுது சார், உங்க ஒய்ஃபுக்கு பிறந்த நாள் தான். அதுக்காக சாத்தியம் இல்லாத விஷயத்த பண்ண சொன்னா நாங்க எப்படி சார் பண்றது? சஞ்சீவ் ஏதோ முக்கியமான வேலைன்னு தானே சொல்லிட்டு போனா. எப்போ வீட்டுக்கு வருவான்னு தெரியலையே. ஃபோன் பண்ணி எப்போ வருவான்னு கேட்போம். அபி சார் சார் எனக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க சார். ஃபோன் பண்ணா எடுப்பானே, ஏன் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறா? திரும்ப கால் பண்ணலாம். புரிஞ்சுக்கோங்க சார், நீங்க எப்படி கேட்டாலும் எங்களால பண்ண முடியாது சார். சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். சார் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல சார். அது வித்தியாசமா பண்ணலான்னு பார்த்தா அந்த ஆள் ஒத்துக்க மாட்டேங்கிறான். என்ன திரும்பவும் போனை கட் பண்றா? ஒன்னும் புரியலையே. சார் ஒரு சின்ன ஐடியா சார். நீங்க வேணா ஒன்று பண்ணுங்க, என்ன கிச்சனுக்குள்ள அலோவ் பண்ணுங்க, நானே கேக் ரெடி பண்றேன். என்ன சார் சொல்றீங்க? நீங்க கேக் ரெடி பண்ண போறீங்களா? ஆமா சார். நீங்க என்ன கேக் மேக்கரா? இல்ல சார், அபியோட ஹஸ்பண்ட். என்னது, அபி ஹஸ்பண்டா? இல்ல சார், பொண்டாட்டிக்காக நான் எது வேணாலும் செய்வேனே வச்சுக்கோங்களேன். இந்த லவ் மேக்கர்னு வச்சுக்கோங்களேன். ஓஹோ. சார் சார் ப்ளீஸ் சார், ரொம்ப யோசிக்காதீங்க, கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க சார். என் ஒய்ஃபோட பர்த்டேக்காக நானே ரெடி பண்ணிக்கிறேன் சார், ப்ளீஸ். சரிங்க சார், கேக் நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே சார். சொல்லு அபி. என்ன சும்மா திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்க? இல்ல, நீ எங்க இருக்கன்னு கேக்கதா போன் பண்ண சஞ்சீவ். அதுக்காக சும்மா திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருப்பியா? சரி, நான் தெரியாம பண்ணிட்டேன், இனிமே பண்ண மாட்டேன். சரி சரி ஓகே சொல்லு. இல்ல, போன விஷயம் முடிஞ்சதா சஞ்சீவ்? நான் கம்பெனில இருந்து கிளம்பிட்டேன், அதான் உனக்கு கால் பண்ணேன். இதெல்லாம் ஒரு விஷயம்னு கால் பண்ணி சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க? சும்மா கால் பண்ணிட்டே இருப்பியா? சாரி சஞ்சீவ், நீ ஏதோ டென்ஷன்ல இருக்க, நான் அப்புறமா கால் பண்ணட்டுமா? சரி சரி, போன்லாம் வைக்காத. சரி, இப்ப நீ எங்க போற? இது என்ன கேள்வி? வீட்டுக்கு தான் போறேன். நீ வீட்டுக்கு போனா என் பிளான்லாம் சொதப்பிடுமே. சரி இந்த பாரு, நீ வீட்டுக்குலாம் போக வேண்டாம். வீட்டுக்கு போவேனாமா? அப்ப வேற எங்க போறது சஞ்சீவ்? என்னத்த சொல்றது? ஆமா, நீ கோயிலுக்கெல்லாம் போகணும்னு சொன்னல, நீ இப்ப கோயில்ல போயிரு, நான் வரேன். அப்படியா? சரி, நான் கோயிலுக்கு போய் அங்க வெயிட் பண்றேன், நீயும் வந்துரு. நான் வரேன்னு சொல்லிட்டேன்ல, சும்மா போனவே. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு எதுக்கு சஞ்சீவ் என் மேல எரிஞ்சு எரிஞ்சு விடாரான்? போன இடத்துல இருக்கிற டென்ஷன் எல்லாத்தையும் என்கிட்ட காட்டுறது. என்ன பார்க்க கோயிலுக்கு வருவான்ல, கோயிலுக்கு வரட்டும். என்ன மாதிரி பண்ணலாம்?
உன்னை. வலிக்குது மேடம். மேடம் அடிக்காதீங்க மேடம். மேடம் அடிக்காதீங்க மேடம். உண்மையை சொல்றா. மேடம் நான் எடுக்கல மேடம். சொல்றா, உண்மையை சொல்லு. நகை எங்க வச்சிருக்க? மேடம் சொல்லு. நான் எடுக்கல மேடம். எனக்கு தெரியாது மேடம். மேடம் எனக்கு தெரியாது மேடம். சொல்லு. ஐயோ மேடம் சொல்றா. அடிக்காதீங்க மேடம். வலிக்குது மேடம். மேடம் மேடம் ஐயோ. நகை எங்க வச்சிருக்க? மேடம் எனக்கு தெரியாது மேடம். சொல்லு. சத்தியமா தெரியாது மேடம். சொல்லு. மேடம் ஐயோ ஐயோ மேடம் வலிக்குது மேடம். ஐயோ, டைம் ஆயிடுச்சே. மங்காக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கற டாக்டர் வேற வர சொல்லியிருந்தாரே. அவர் வேற போய் பார்க்கணும். மேடம் சத்தியமா நான் எடுக்கல மேடம். மேடம் அடிக்காதீங்க மேடம். மேடம் வலிக்குது நான் மேடம். வரும்போது உண்மையை மேடம், சொல்லல. மேடம், அடிக்காதீங்க செத்த. மேடம் நான் எடுக்கல மேடம். 401. மேடம் நான் அந்த மங்காவை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு சரிங்க வரேன். நான் போயிட்டு வரதுக்குள்ள அந்த திருடன் நகையை எங்க வச்சிருக்கான்னு சொல்லணும். சரிங்க மேடம். நம்ம பாஷையிலே கேளுங்க. சரிங்க மேடம். அப்பதான் உண்மையை சொல்லுவான். ஓகே மேடம். சரிங்க மேடம். மேடம் என்னாச்சு மேடம்? ஒண்ணு இல்ல நான் தான் அடிச்சுக்கிட்டேன். மேடம் நீங்க வெளியே கிளம்பும்போது காலில் இடிச்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு 12 to 1:30 வரை எமகண்ட மேடம். எனக்கு ஏதோ தப்பா தோணுது மேடம். நீங்க எமகண்டத்துல வெளியே போக வேண்டாம். வெயிட் பண்ணி 1:30 மணிக்கு மேல போங்க மேடம். முதல்ல நீங்க ஜோசியக்கார மாதிரி பேசாம போலீஸ்காரங்க மாதிரி பேசுங்க. நல்ல போலீஸ்க்கு எப்பவுமே கெட்ட நேரம் தான். நாம தான் பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்க மேடம். வரேன். ஸ்ரீஜா என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னு தெரியலையே. சொல்லுங்க கான்ஸ்டபிள். மேடம் ஜான்சி கிளம்பிட்டாங்க மேடம். மங்காவை பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். மா, அந்த மங்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறா. கூடவே மங்காவை பார்க்க போற அந்த ஜான்சியும் சாக போறா. டேய் சீக்கிரம் வாங்கடா. சரிங்க.